காட்டில் இருக்கும் வங்கியில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான கொள்ளை. அதிகாலை நேரத்தில் காட்டின் ஒளி மரங்களுக்குள் நுழைய முதலை மற்றும் பன்றி பழைய ஆலமரத்தடியில் ஆபத்தான திட்டத்தை மெதுவாக பேசினார்கள். இருவரும் சாதாரண காட்டுவாசிகள் போல நடித்து தைரியமாக காட்டின் மையத்தில் இருக்கும் ஜங்கில் வங்கிக்கு சென்றார்கள். வங்கிக்குள் மேலாளர் காலை தங்க நகைகளையும் பணத்தையும் கவனமாக எண்ணி பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அம்முதலை துப்பாக்கியை எடுத்துக்காட்ட பன்றி கதவை மூடி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. பயத்துடன் இருந்தாலும் தைரியமாக காட்டுவாசிகளை காப்பாற்ற காளை பணமும் நகைகளும் ஒப்படைத்தார். முதலை மற்றும் பன்றி சிரித்துக் கொண்டே வேகமாக காட்டுப்பாதையை நோக்கி தப்பி ஓடினார்கள். உடனே காளை காட்டு போலீசான குரங்கு மற்றும் புலியை உதவிக்கு அழைத்தார். குரங்கு மற்றும் புலி போலீஸ் காரில் ஏறி முழு வேகத்தில் திருடுகளை துரத்த ஆரம்பித்தார்கள். முதலை மற்றும் பன்றி புத்திசாலித்தனமாக வேகமாக ஓடும் காட்டு தொடர்வண்டியில் ஏறி தப்பினர். அதற்கும் குரங்கு மற்றும் புலி காட்டு பாதைகளை பயன்படுத்தி தொடர்வண்டியை தொடர்ந்து சென்றார்கள். பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து முதலை மற்றும் பன்றி விமான நிலையத்தில் சிறிய விமானத்தில் ஏறினர். விமானம் நகர ஆரம்பித்த போதும் குரங்கு மற்றும் புலி சரியான நேரத்தில் வந்தார்கள். கூட்டு பணியால் குரங்கு விமானத்தை நிறுத்த புலி தைரியமாக திருடுகளை சூழ்ந்தார். தங்கள் தவறை உணர்ந்த முதலை மற்றும் பன்றி திருடிய பணமும் நகைகளும் கீழே வைத்தார்கள். குரங்கு மற்றும் புலி அவர்களை கைது செய்து பாதுகாப்பாக காட்டு சிறைக்கு அழைத்துச் சென்றார்கள். திருடப்பட்ட பணமும் நகைகளும் மகிழ்ச்சியுடன் வங்கி மேலாளர் காளையிடம் திருப்பி வழங்கப்பட்டது. நீதியும் அமைதியும் காத்த குரங்கு மற்றும் புலியை காட்டுவாசிகள் பாராட்டினார்கள். திருட்டு வெற்றி பெறாது, நேர்மை மட்டுமே பாதுகாப்பும் மரியாதையும் தரும் என்பதை காடு கற்றுக்கொண்டது. Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment and follow our channel. Like, subscribe, share, comment and click the bell icon.